பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 4ஆம் ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 4. உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே, என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் இந்த நாள் எழுப்பிடும். உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே, என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே, என்னை தெய்வ துதிக்கும் நாள் எழுப்பிடும். கர்த்தரின் திருநாளான இந்த நாள் இன்பமே, இதில் ஓய்வும் உண்மையான ஆறுதலும் ஈவீரே, இதில் ஆவியானவர் மோட்ச வழி காட்டுவார். என் ரட்சிப்பை நாடபிக்க இந்த வேளை தாக்காதே, தெய்வதாயவை சிந்திக்க என்னை தூண்டி ஏதுமே, என் ஜெபம் புகழ்ச்சியும் வானமட்டும் ஏறவும். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வெளியரங்கமான அலங்காரங்களோடு அல்லாமல் உள்ளார்ந்த பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை புகழ்ந்து பாடவும் எங்களை ஒரு சேர இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எங்களை இந்த ஆராதனையின் வாயிலாக ஒன்றாக இணைத்த அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அதற்காக நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு ஆபத்துகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சுகையினங்கள், பலவீனங்கள், இவற்றின் மத்தியிலெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்ட மாத்திரத்தில் நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படுகிற நேரங்களிலெல்லாம் நீர் எங்களை பட்சமாய் கண்ணோக்கி பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேற்றி பாதுகாத்து பராமரித்து நன்றியுள்ள இருதயத்தோடு இன்றைக்கும் உடைய ஆராதனையில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தாவுடைய வார்த்தைகள் எங்களை தேற்றப் போகிறதற்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை தந்துள்ளோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, விசேஷ விதமாக உடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுகிற போது உண்மையாகவே எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவும் என்னுடைய ஆத்துமத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாகவும் கர்த்தாவை காணப்பட நீர் ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியாக செபிக்கிறோம். சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல சுவாமி, அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு நாங்களும் பாத்திரவான்களாய் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது சுவாமி. அந்த வருகையிலே நாங்களும் புத்தியுள்ள கன்னிகைகளாய் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு உம்மை எதிர்கொண்டு வருகின்ற விசுவாசத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழும்படியான ஒரு கிருபையை தந்திரலும். இந்த ஆராதனையை துவக்கும் முதல் முடிவுமட்டாக தேவ பிரசன்னத்தையும் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தரலும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 105ஆம் சங்கீதம் 1 முதல் 11 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் பாடல் வழியாய் பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமே சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபே புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையோ அவருடைய அற்புதங்களையோ அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையோ நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமி எங்கோ ஆயிரம் தலைமுறைக்கென்றோ அவர் கட்டளையிட்ட வாக்கையோ ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையோ அவர் ஈசாக்கிட்ட ஆணையையோ என்றென்றைக்கோ நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சொந்தமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமே எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிற படியே ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 16ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம்.
கீர்த்தனை எண் 16. தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே என்று சொல்லி அவரை கரங்களை தட்டி துதித்து பாடுவோம் வாருங்கள். தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. இந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து பொய்யாரத்து சியோனே ஐயனே சுத்தனி கையை கொண்டே துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் ஐயனே சுத்தனி கையை கொண்டே துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்ணெரு சேர்த்து பூசித்து கண்ணார கழித்தாயே என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்னமாறே பொய்துமே. இன்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்மேல் சொன்னமாறே பொய்துமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க தொழச்சபையே உன்னை மூற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்க தொழச்சபையே சத்து குலை துணை சக்தியாக தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். சத்து குலை துணை சக்தியாக தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும். தந்தானை துதிப்போமே. புறம் திரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி புறம் திரிந்த சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினை அத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 2வது ஞாயிறு.
கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்து விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். பிரியமாயிருந்தபடியால் என்னை விடுவித்தார். ஏன் பலமாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என்னை விடுவிக்கிறார். ஏன் கடவுள், என் அரண், என் அடைக்கலம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவரே துதிக்கு பாத்திரர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிறபடி. அன்புக்குரியவர்களே, பராமரித்திருந்த நம்ம இதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். பராபரனே, பாவிகளாக எங்களை கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயமும் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவங்களத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்துள்ளோம். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரானக்குமான விசுவாசங்களும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெரும்படிக்கு இயேசுக்கு சேர்ந்து உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாம் ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரியமோ உண்டாவதாக.
இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடே கமாய் ஆளுகிறீரே ஏகமாய் ஆட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மாதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரனே, தேவருடைய உறுதியான அன்பில் நீர் நிலை நிறுத்துகிறவர்களாக கைவிடாமல் ஆண்டு வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியோடு கூடிய அன்பு எங்களுக்கு இருக்கும்படி நீர் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய இரண்டாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளைக்கு குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத் பிறப்பாயிருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாயிருப்பான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமோ? அவைகளை எண்ணுவாயா என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே நீ பரிசுத்த, என்றும் கர்த்தரே நீ பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட நிருப பகுதி, அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13 முதல் அந்த அதிகாரமுடைய 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.
இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் நம்பிக்கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமேன். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். உங்களை அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிவிக்கப்பட்டீர்கள். அந்தபடியே திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற அருள் செய்தி பகுதி, அது தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். அது லூக்கா 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறு ஒருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவன் ஆகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்துக்கு பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தை பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துக்கு பிதாவாகிய பிராமணனில் வாழ்ந்து பெற்றிருக்கிறார். அவற்றில் ஜீவனோரி மற்ற நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும்
பாவமன்னிப்பும் மாம்சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேளை இது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக மீண்டுமாக ஒரு மாதத்தினுடைய கடைசி மனமகிழ்ச்சியுடைய நாளிலே கர்த்தர் நம்மை வைத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவோம். ஜெப நிலையிலிருந்து 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள், அவர் நாம் ஜென்மித்த நாள் முதலே இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தார். 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கக்கூடிய எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை உங்களுடைய கிருபையை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து கண்ணீர்களை துடைத்து வியாதிகளை நீக்கி ஆண்டவராக நீதாமே எங்களுக்கு கொடுத்தக்கூடிய எல்லா விதமான சகலமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கர்த்தர் ஒப்படுகிறோம். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும், வழிநடத்தும், பாதுகாப்பார்களோ. அருமையான சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குடும்பஸ்தர்களையும் வயதான மக்களையும் அது கர்த்தர் ஒப்படுகிறோம். ஆண்டவராக நீதாமே அருளக்கூடிய மீட்பு அந்த அருமையான குடும்பத்துக்கு நிறைவான ஆசுவாத்தை தரட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளையை பாதுகாத்தலும், அருமையான பெற்றோர்களுக்கு நீர் ஆசுவாத்தை தாரும். பெற்றோர்களை ஆசுவத்திலும், விசேஷமாக அருமையான பிள்ளைகள் கேரனுக்காக, கெலிட்டாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சுற்றிலும் வேல் எடுத்து பாதுகாத்தலும், உடன் பிறந்தக்கூடிய சகோதர சகோதரி ஆசுவத்தலும், விசேஷமாக கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீங்கள் ஆசுவதிங்க, படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தாங்க, போக்குவரத்தில் கிருபை தாங்கட்டும், வகுப்பில் முதல் தரமான பிள்ளையை விளங்குவதற்கு உதவி செய்யமாக கேட்கின்றோம். அதே போலவே சச்சிதானந்தம் அவருடைய பேத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே உமது கிருபை அந்த அருமையான பிள்ளையோடு தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே ஜோன் சில்வியா, பிரேம லூது சாமி அவர்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜிடி நிர்மலா அவர்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபையும் ஆசுவாதம் விசேஷமாக நிறைவான வழிநடத்தல் அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் அனிதாமே வயதான மக்களை உமது கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவர் அனிதாமே அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை தந்தாலும், டேனியல் தங்க பிரகாசம் நேசகுமார் தம்பதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான குடும்பத்தை பாதுகாத்தலும், பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். பத்மா ஐயாசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபை தாங்கட்டும். டாக்டர் ஜெயபால் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாக்கியம் ஜேம்ஸ் அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே வயதான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக நீதாமே நிறைவான ஆசுவாதத்தினால் வழி நடத்தணுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் பலவீனப்பட்டு மருந்து மாத்திரைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அதை கற்றுப்படுகிறோம். விசேஷமாக அருமையான அம்மாவுக்கு நீ கொடுத்தக்கூடிய சரீர சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜகுமாரி விமலநாதன் ஆசுவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான ஆசுவத்தினால் வழி நடத்தும். திருமதி மங்களம் வில்லியம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சகோதரி லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவராக நமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜே நெல்சன் சகோதரருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருந்து மாத்திரை ஔஷதம் மாற்றும் அது காயப்பட்ட கரத்தினால் கழுவி ரத்திக சுத்திகரித்து ஆண்டவர் நிதாமே உண்மையோடு உழைப்பதற்கு எல்லா விதமான கொடுத்திருக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது ஆசுவாத்திரை கரம் அவளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவராக நிதாமே திருமதி ஞான செல்வம் மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்கால்களை மடக்கி ஆலயத்துக்கு வருவதற்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதயத்தில் உள்ள இரத்த ஓட்டங்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்று ஆண்டவராக நிதாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆஸ்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே டாக்டர் ஜெயச்சந்திரனுக்காக, ஹில்டா ஜெயச்சந்திரனுக்காக வேண்டிக் கொள்வோம். அருமையான குடும்பத்தினை பாதுகாத்தலும், வழி நடத்துங்க, ஆசுவாசத்தை தாங்க.
ஆண்டவராக மீது கிருபையும் ஆசுவாதம் வழிநடத்தல் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். விசேஷமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டக்கூடிய அருமையான மக்களை உமது கருத்து ஒப்படைக்கிறோம். என்ன வியாதிகள் என்று அறிய முடியாமல், என்ன பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், பண வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்து ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நம்ம நிறைவான ஆசுவாதத்தை இந்த நாளிலே அந்த ஒவ்வொருவருக்கும் வழிகளை நீக்கி ஆறுதலின் தேவன் தேர்தலை கொடுத்து அந்த அருமையான குடும்பங்களை வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிரித்து காப்பாராக. கர்த்தாவை சமாதானம் இன்று சதகால் தங்கியிருப்பதாக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 221 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 221. விடியும் காலமான இப்பொழுதும் என்றைக்கும் நான் முழு மனமான வணக்கத்தோடேயும் கர்த்தாவை போற்றுவேன். என் இயேசு மூலமாக உம்மையே பக்தியாய் நான் தோத்தரிக்கிறேன்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்போது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதப்பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே, சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா நகனி நான் சரணி தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா, பெந்தெகோஸ்தே நாளிலே உந்தனாவி ஏந்திரே, பெந்தெகோஸ்தே நாளிலே உந்தனாவி ஏந்திரே, இந்த விழாயில் இறங்கிடுமே விந்தை செய்வின் ஆவியே, இந்த விழாயில் இறங்கிடுமே விந்தை செய்வின் ஆவியே, நல்லாவி ஊற்றும் தேவா நகனி நான் தரணே தான் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்துக்க தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, கேட்டுக்கொண்டிருக்கூடிய அருமையான விசுவாசிகளே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 2வது ஞாயிறு அழைப்பை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிக்கிட்ட சுவிசேஷ பகுதியில் கூட அழைப்பு சொல்லப்படுகிறது, விருந்துக்கு அழைப்பு. இங்கு தன்னை பின்பற்றி வருவதற்கான அழைப்பு. இப்போ வாசிக்கிட்ட இந்த பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13லிருந்து 17 வசனம், சமநோக்கு நற்செய்தி நூட்கள் என்று சொல்லக்கூடிய சினாப்டிக்ஸ் காஸ்பல்ல
மத்தேயு 9வது அதிகாரம் 9லிருந்து 13 வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27லிருந்து 32 வசனத்தில் இது சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். இது சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? லேவி என்ற மத்தேயுவை குறித்து இயேசு அழைத்து சீடராக்குவதை குறித்து சொல்லப்படுகிறது. யார் இந்த மத்தேயு? யார் இந்த லேவி? அனைவராலும், அனைத்து மக்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவரை இயேசு அழைக்கிறார். நீ வா, அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, உன்னை வெறுக்கிறாங்களா? கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். அவரோடு கூட வா. அவன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகவேதான் கர்த்தர் அவனை அழைக்கின்றார். அவன் ஒரு கிருபை பெற்ற ஒரு பாவி, கிருபை அருளக்கூடிய ஒரு ஆண்டவர். அவனுக்கு பேர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நான் சொன்னல, லூக்கா 5:27லேருந்து 32 வசனத்தில் அவனுடைய பேர் லேவி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 9லிருந்து 13 வசனத்தில் அவன் பேர் மத்தேயு என்று சொல்லப்படுகிறது. இப்போ வாசிக்கட்ட இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் அல்பேயுவின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இவனை குறித்து நம்ம சொல்லணும்னா, லேவி என்று சொல்லக்கூடிய மத்தேயு அல்பேயுவின் குமாரன் என்று சொல்லி ஒரு வார்த்தையில் நாம அதை ஒரு கோர்வையாக்கலாம். ஏன் இவனை அழைக்கின்றார்? இன்னைக்கு இவன் ஒரு வரி வசூல் செய்யக்கூடியவன். இந்த வரி வசூல் செய்யக்கூடியவனுக்கு நிறைய காரியம் தெரிந்திருக்க வேண்டும். அவனுக்கு கல்வி இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், போர்ட்டர்ஸ் வராங்க. அது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய, வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய, பிற மொழிகளை பேசக்கூடிய மக்கள் யார் வந்தாலும், ஹிந்தி பேச தெரிஞ்ச அவங்ககிட்ட ஹிந்தி, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச அவங்ககிட்ட ஹிந்தி, அது ஓட்டை ஹிந்தியோ ஓட்டை இங்கிலீஷோ என்னவோ அவனுக்கு புரிய அளவு புரிய வைக்கின்றான். அப்படி இவன் கல்வி கற்றவனாய் இருந்திருக்க வேண்டும். அப்போதான் அவனுக்கு அந்த வரி வசூல் செய்யக்கூடியது. 2வது காரியம், அவன் கணிதத்தில் கொஞ்சம் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும். மேத்ஸ் 100 ரூபாய் கொடுத்துட்டு 63 ரூபாய் போக மீதி எவ்வளோன்னு கேட்டால் விரல விட்டு எண்ணிக்கிட்டு இருப்போம் நம்மலாம். அவன் உடனே சொல்லணும், இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும். ஆகவே கணிதத்தில் அவன் திறமை பெற்றவனாக இருந்திருக்க வேண்டும், இருக்கணும். இருக்கல அப்படின்னு சொன்னா அவன் அந்த வேலைக்கு லாய்க்கில்லை. ஆகவே இவன் பாஷைகளை கற்றிருக்க வேண்டும். என்னென்ன பாஷைகளை கற்றிருந்திருக்க முடியும் என்று சொன்னா, எபிரேயம், அரமேயம், கிரேக்கம், லத்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மொழிகளையும் அவன் கற்றிருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த வரி வசூல் செய்யும் போது யூதர்கள் வருவார்கள், அரமேயத்தை பேசக்கூடிய அந்த அரமேயத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள், கிரேக்கர்கள் வருவார்கள், ரோமர்கள் வருவார்கள். ஆகவே அவர்களிடத்தில் பேச வேண்டும். ஆகவே அல்பேயின் குமாரன் இவனுடைய சகோதரனாக இருக்கலாம். எப்படிங்க சொல்றீங்க அப்படி சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா, அப்போஸ்தலர் 1:13, அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். ஆகவே அல்பேயினுடைய குமாரன் இவன் சகோதரனாக இருந்திருக்கலாம். இன்னைக்கும் கடவுள் நம்மளை அழைக்கின்றார். அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகின்றோம். ஏன் கீழ்ப்படிவதில்லை? Why did not obey the missionary call? கடவுள் அழைச்சா ஏன் நம்ம பின்னாடி போறதில்லை? பின்னாடி போகாததுக்கு அநேக காரணம் இருக்கு. ஸ்கூலில் சேர்க்கும் போதே அப்பா அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்லியிருப்பான், யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடாது, யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடாது சொல்லியே இன்னைக்கு கடவுள் கூட்டா கூட பின்னாடி போகக்கூடாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். இன்று கடவுள் இன்று ஏன் அழைப்புக்கு, கடவுளுடைய அழைப்புக்கு நாம் ஏன் கீழ்ப்படிவதில்லை? கிறிஸ்து அநேக உவமைகளை சொன்னார். அதில் ஒரு உவமை, ஒரு ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் செய்தான். அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தன் சொல்றான், ஏர் மாடு வாங்கினேன், நான் நிலத்தை வாங்கினேன்,
நான் கல்யாணம் பண்ணேன் என்று சாக்கு போக்குகள். கடைசியில் அந்த விருந்து யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், வழி அருகே அமர்ந்தவர்களுக்கு விருந்து அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று அழைப்பு கொடுக்கும்போது நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். என்ன சாக்கு போக்கு சொல்கிறோம்? இல்லைங்க, நான்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாதுங்க, என்னை போய் எல்லாம் கூப்பிடுவீங்களா, நான்லாம் அதெல்லாம் இல்லை. இப்படி அநேகரை நான் கூப்பிட்டுருக்கேன். ஊழியத்துக்கு வாங்க, திருச்சபையினுடைய பொறுப்புக்கு வாங்க, திருச்சபையினுடைய பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. நான் கூப்பிடும் போதெல்லாம் வராதவங்க இப்போ அந்தந்த திருச்சபையில் பொறுப்பில் நிற்கிறாங்க. ஒருவேளை கூப்பிட்ட நான் தப்பா இல்லை நேரம் வரணும்னு காத்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல. இன்னைக்கு அநேகர் திருச்சபையினுடைய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள், நல்லது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 22:14. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அழிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். சிலரை மட்டும் தெரிந்து கொண்டு சிலரை மட்டும் அழைக்கல, எல்லாருக்கும் அழைக்கப்பட்டார், எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்தவங்க சிலர் தான். இன்னைக்கு கூட நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். கல்யாணத்துக்கெல்லாம் கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கிறோம். எத்தனை பத்திரிக்கை கொடுத்தீங்க? ஒரு 500 பத்திரிக்கை கொடுத்தோம். ஒரு வீட்டுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு நம்ம சமைக்கிறோன்னு சொன்னால் 1000 பேருமா வந்து சாப்பிட்றாங்க. மிஞ்சி போனால் ஒரு 600 பேர். ஏன்? அழைப்பு பெற்றவர்கள் அநேக, ஆனால் வந்தவங்க சிலர். ஆகவே தான் இங்கே அழைக்கப்பட்டவர்கள் அநேக, வேறு வார்த்தையில் சொல்லணும்னா கீழ்ப்படிந்தவர்கள் சிலர். கொஞ்சம் பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேக, கீழ்ப்படிந்தவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கீழ்ப்படிந்தவர்கள். ஏன் கீழ்ப்படிவதில்லை? செய்தி கேட்பது நல்லது, கேட்ட செய்தியை குறிப்பெடுப்பது ரொம்ப மிக நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த செய்திக்கு கீழ்ப்படிவது மிக மிக நல்லது. செய்தியெல்லாம் கேட்குறாங்க. இன்னைக்கு கேட்காத செய்தியா? எடுத்த உடனே எம்டி ஜெகன் என்ன சொன்னாரு, அந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு, இந்த பாஸ்டர் என்ன சொன்னாரு. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 செய்தி கேட்குறீங்க. எந்த செய்திக்காவது கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? செய்திக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியம். ஆண்டவருடைய செய்திக்கே நாம் கீழ்ப்படிவதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தா மிக பிரதானமான ஒரு பேர் ஆணையை கர்த்தர் கொடுக்கின்றார். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். முதல் மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கின்றாய்? முதல் மனிதனுடைய மகனை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி, உன் சகோதரன் எங்கே? ஆதாமை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருக்கிற? ஆதாமுடைய பையனை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? கேள்வி கேட்ட ஆண்டவரை பார்த்து நீ கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீ அதுக்கு தகுதியா இருக்கணும். என்னாகும் புத்தகம் 32வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ரூபனும் காத்தும் இந்த கோத்திரம் யோர்தானுக்கு இந்த கரையிலே தங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கனாக்க, லோத்தா போல செழுமையா இருக்கு, ஆடு மாடெல்லாம் இருக்கு, இங்க நல்லா புல்வெளி இருக்கு, இங்க எங்க ஆடு மாடெல்லாம் செழிப்பா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற, இல்ல எல்லாரும் புறப்பட்டு போ. இவங்க மோசேயினுடைய வார்த்தை கீழ்ப்படியில. அப்போ கர்த்தர்
மோசே கொண்டு சொல்கிறார், அவங்க வரலன்னு சொன்னால் அவங்க மேலே சாபம் இருக்கும். இது என்னாகும் புத்தகம் 32வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நான் கோஆபரேட்டிவ், ஒத்துழையாதவை, நான் இன்வால்மெண்ட், அலட்சியப்படுத்துவது, டிஸ்கரேஜ்மெண்ட். இன்னைக்கு நான் அநேக காரியம் சொல்லுவேன், நான் ஊழியம் செய்ய ஊர்லலாம் சொல்லுவேன், நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நீ என்னை என்கரேஜ் பண்ணலன்னா கூட நான் கவலையப்பட மாட்டேன், ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணாத. இன்று இந்த காரியங்கள் நான் கோஆபரேட்டிவ், நான் இன்வால்மெண்ட், டிஸ்கரேஜ்மெண்ட், இதை மோசே கொடுக்கும்போது மோசே அதை மேற்கொள்கின்றார். இந்த ரூபன் காத் கோத்திரங்களை, அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு வராங்க. இன்னொரு சம்பவம் சொல்கிறது, 4 குஷ்டரோகிகள். டேய், நம்ம இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், வெளியில் வந்தாலும் சாக போகிறோம், சரி வெளியில் தான் போய் பார்ப்போமே என்று சொல்லி, இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிளெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அவர் சொல்லும் போது சொல்கிறார், உள்ளே இருந்தாலும் சாக போகிறேன், வெளியில் விழுந்தாலும் சாக போகிறேன், எப்படியோ பார்க்கலாமே, உள்ளேருந்து சாகிறத விட வெளியில் விழுந்து சாத்தா எப்படி இருக்கும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் குச்சேன்னு சொல்கிறான். இன்னைக்கு அங்கே வெளியில் போய் பார்த்தா கூடாரங்களில் தின்பண்டங்கள் இருக்கிறது. இன்று அது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நம்ம போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஜனங்களுக்கு போய் சொல்லுவோம், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, பசியோடு வாடிக்கொண்டிருக்கக்கூடிய போய் சொல்லுவோம். சுவிசேஷம் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்ற. போன நான் சொன்னேன், ஏசாயா 4 ராஜாக்களுடைய காலத்தில் பணியாற்றினார். முதல் 5 அதிகாரத்தில் 6 முறை ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்றாரு மற்றவங்களை பார்த்து. 6வது அதிகாரத்தில் தனக்கு ஐயோ என்று சொல்கிறார். மற்றவனுக்கு ஐயோன்னு சொன்னா நீ எல்கேஜி யூகேஜி லெவல், உனக்கு ஐயோ என்று சொன்னால் நீ காலேஜ் லெவல், நீ டிகிரி லெவல் என்று சொன்ன. அன்னைக்கு சொல்லும் போது இதை சொன்னேன், பரிசுத்த பவுல் அப்போஸ் அப்படி சொல்ல, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்காட்டால் உனக்கு ஐயோ என்று இல்லை, எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். மிஷனரி பணிக்கு நாம் கீழ்ப்படியாதது ஏன்? அதன் முக்கியத்தை நான் அறிந்து கொள்ளாதது தான். அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. Why we disobey the call? பூமிக்கு அடுத்த காரியங்களோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கின்றோம். வாசி கேட்டோம்ல ஆதியாகம புத்தகம், போன வாரம் ஆதியாகம புத்தகத்தில் வாசித்தோம், இந்த வாரமும் ஆதியாகம புத்தகம் வாசித்தோம். பழைய ஏற்பாடு முதல் 3 வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை அழைக்கின்றார். தேசம், இனம், தகப்பனை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள்லாம் ஆலயம் எல்லாம் தேடி வந்தீங்க, வயதான காலத்தினால இப்போ ஆலயத்தை தேட முடியல, போக முடியல, வயதாயிடுச்சு. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. நீங்க இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இந்த வயதான காலத்தில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய பெற்றோர்கள் செய்த ஊழியங்களை இந்த நாளில் நீங்க இருக்கீங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ, உங்க அம்மா ஒரு பைபிள் உமனாவோ, உங்க அப்பா ஒரு ஆசிரியராகவோ உபதேசியராக இருந்ததுனால தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க நல்ல நிலைமையில வரணும்னு சொன்னா நீ ஊழியம் செய்யணும் இல்லையா? நீ ஊழியம் செய்யணும். உபதேசியார் வேலையை செய்தவர்களுடைய பிள்ளைகள் இன்று எப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. பைபிள் உமன் வீடு வீடா சென்று ஜெபித்து ட்ராக்ஸ் கொடுத்தா அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை பாருங்க, எந்த ஊரா இருந்தாலும் சரி. மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 22 வசனத்தை வாசித்தா ஒரு தனிப்பட்ட செய்தி. கலிலேயா கடற்கரை, 2 சகோதரர்கள் பேதுரு அந்திரேயா. ஆண்டவர் சொல்லுங்க, என் பின்னே வாங்க, அதுதான் சொன்னார், என் பின்னே வாங்க அப்படின்னு சொல்றார். அவங்க என்ன செய்யறாங்களா? உடனே 20வது வசனம் சொல்கிறது, தங்கள் வலைகளை விட்டு விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு சொன்னாரா? என் பின்னாடி தான் வான்னு சொன்னார் ஒழிய வலையை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? ஆனா ஃபாலோ மீ, என் பின்னாடி வான்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க.
கடவுள் ஏதோ தரப்போறாரு, நல்ல வலை தரப்போறாரு. இந்த அரசாங்கம்லாம் தருதில்ல, வலை இல்லாத மீனவர்களுக்கெல்லாம் வலை தரேன், போட்டு தரேன். அதை போல கடவுள் பின்னாடி போனால் ஏதோ நல்லா கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கும் கூடிய காலம் இது. வேதத்தை வாசித்தால் என்ன கிடைக்கும்? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சின்ன பையனாக இருக்கும்போது 40 நாள் கூட்டம் நடத்துவாங்க. அந்த 40 நாளும் அதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அந்த 40 நாளும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 40வது நாளில் உங்களுக்கு ஒரு பைபிள் கொடுப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் போவாங்க. வேதத்தை வாசித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கூட்டத்துக்கு தவறாமல் சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? தசம்பாக ஒழுங்காக கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இது தவறான எண்ணம், தவறான சிந்தனை. ஏன் என்று சொன்னால், கடவுள் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், தேவனுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, என் தேவனுக்கு என்ன கிடைக்கும். யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நான் சிறுக அவர் பெருக வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, அவருக்கு என்னால் என்ன மகிமை கிடைக்கும். எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவருக்கு என்ன மகிமை கிடைக்கும். அவர்கள் வலையை விட்டு புறப்பட்டார்கள். வசனம் 22 சொல்கிறது, யாக்கோபும் யோவானும் படகு தகப்பன். முதல் கூட்டம் வலைகளை விட்டு பின் சென்றார்கள். 2வது கூட்டம் தங்கள் படகுகளை தகப்பனை விட்டு பின் சென்றார்கள். இன்னைக்கு இதை எடுத்து வாசித்தா 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 1 வலை, 1 படகு, 1 தகப்பன். வலை என்பது என்ன? வாழ்க்கையினுடைய பிழைப்பு, லைவ்லிஹுட், அதான் வாழ்க்கை, அது போச்சு. படகு சொத்து, ப்ராப்பர்ட்டி, அது போச்சு. தகப்பன் குடும்பம், ஃபேமிலி போச்சு. இயேசுக்கு பின்னாடி போனா என் வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்காலமும் போயிடும், என் சொத்து போயிடும், என் குடும்பம் போயிடும், எல்லாத்தையும் விட்டுடணும். அதனால ஆண்டவர் சொல்ல, ஃபாலோ மீ. இந்த டாக்ஸ் கலெக்டர் என்ன செய்கிறான்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27 29 வசனத்தை வாசிக்கும் போது, லேவியை எனக்கு பின் சென்று வான்னு சொன்னார். எனக்கு பின்னாடி வாப்பா. ஐயா நீங்கள் கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு, என்னுடைய மேல் அதிகாரி சகையும் இருக்கார்ல, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு லீவு சிஎல் போட்டு உங்கள் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லலை. விடுமுறை எடுத்து எனக்கு பின் வா என்பது அல்ல, வேலை விட்டு புறப்பட்டான். வேலையை விட்டு விட்டு விடுமுறைக்கு புறப்பட்டான் என்றல்ல, வேலையை விட்டுட்டே போயிட்டான். எனக்கு ஒருத்தர் தெரியும், இந்த விபிஎஸ் எல்லாம் நடத்துறதுக்கு இந்த மே மாதத்தில் அவர் ஒரு பேங்க்ல வேலை செய்கிறார், ஒரு பெரிய போஸ்டில் இருக்கார். இந்த மே மாதம் ஆனால் ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு ஏதாவது ஒரு விபிஎஸ்ல போய், ஏதாவது ஊரில் போய் எஸ்யூக்காக அவர் போய் வேலை செய்வார், லீவ் போட்டுட்டு. இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டான். 28வது வசனம் சொல்லுகிறது, லெஃப்ட் ஆல். எழுந்தான், மேஜை சரி செய்தான், இயேசுக்கு பின் சென்றான். செஞ்சிட்டு 29வது வசனம் சொல்கிறது, லூக்கா 5:29, ஒரு பெரிய விருந்து செய்தானாம். மிஷனரி ஃபேர்வெல். அவனுக்கு கொடுக்கல, அவன் எல்லாருக்கும் கொடுக்குறான். நான் போயிட்டு வர போறேன், வாங்க. டேய் நீ விட்டுட்டு போறியா, ட்ரீட் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் கேட்டிருப்பாங்க போல இது. அவன் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு போறான். இன்னைக்கு விருந்துனா பர்த்டே, வெட்டிங் ஃபீஸ்ட். ஏன் நம்ம மிஷனரி ஃபீஸ்ட் வைக்கிறது இல்லை? இன்னைக்கு உன் கையில் என்ன இருக்கோ அதை கடவுளுக்காக கொடுத்துப்பார். நமக்கு நல்லாக்கும் தெரியும், நம்மளை விட்டு கடந்து போன சாம் ஜபதோர் அவங்க தன்னுடைய பேனாவை கடவுளுக்காக கொடுத்தார். எத்தனை புத்தகங்கள் எழுதினார். இன்னைக்கு அவர் எழுதாத சப்ஜெக்ட்ஸே கிடையாது, வேதத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களே கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ எதை விட போகின்றாய்? நீ எத்தனை பொருட்களை வைத்திருக்கிறாய் என்பதல்ல, பொருட்கள் எது உன்னை வைத்திருக்கிறது. இல்லை நீ பொருட்களை வைத்திருக்கின்றாயா, இல்லை பொருட்கள் உன்னை வைத்திருக்கின்றதா? 3வது காரியம், குடும்பத்தினுடைய தவறான தூண்டுதல் ஆகவே ஊழியத்துக்கு வருவதில்லை. அதனால தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார்,
கலாத்தியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15 17 வசனத்தை வாசித்தா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை செய்யாமல், மாம்சம் ரத்தம், யார் மாம்சம் ரத்தம்? குடும்பத்தோடு நீ யோசனை செய்யாமல் தெளிவான அழைப்பு பெற்ற பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், தேவனோடு சென்று சரி செய்து கொள்கின்றார். கீழ்ப்படிவதற்காக அல்ல, எப்படி சமாளிப்பது என்பதற்காக அல்ல. நாம் மற்றவர்களிடம் கேட்கின்றோம். சபையில கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களை பார்த்து நாமும் கீழ்ப்படியாமல் போய்விட்டோம். எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். உடனே கீழ்ப்படியணும். பிரதர் ஆர் ஸ்டான்லி அடிக்கடி சொல்லுவார், டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட். காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாம நான் இப்போ வரல, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், நான் பிறகு வரேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 5 15 வசனத்தை வாசித்தா, 12 பேரை இயேசு அனுப்பி சொல்வது, சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். லூக்கா 9 அதிகாரம் 57 62 வசனத்தை வாசித்தா, ஒருத்தன் நீ பின்னாடி வான்னு சொன்னா, அவன் சொல்றான், என் தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவனுக்கு என்னன்னா பரியல் ப்ராப்ளம். எங்க அப்பா செத்துட்டானா யார் போய் அவரை அடக்கம் பண்ணுவா? அதனால அவர் எங்க அப்பா சாவர வரைக்கும் இருந்து அவரை நல்லபடியா அவருக்கு சந்தன பெட்டி செஞ்சு அவரை நல்ல குழியில வச்சு அவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன். இன்னொருத்தர் சொல்றான், நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். ஃபேர்வெல் ப்ராப்ளம். ஒருத்தனுக்கு பரியல் ப்ராப்ளம், ஒருத்தனுக்கு ஃபேர்வெல் ப்ராப்ளம். முதல் ஈற்று அனைத்தும் கடவுளுக்குரியது. அண்ணால் என்ன செஞ்சா, ஆண்டவரே நீ எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா நான் பத்திரிக்கையில் சாட்சி எழுதுவேன் அப்படின்னு சொன்னாளா? ஒரு பக்கத்துக்கு சாட்சி எழுதுவேன், நான் எல்லா ஊழியத்துக்கும் சாட்சி எழுதுவேன், நான் எல்லா ஊழியத்துக்கும் நான் காசு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாளா? அவ சொன்னது, உமக்கே தருவேன். பிரசங்கிப்பதை கூறுகின்றோம், கூறுவதை செய்கின்றோம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்றது, இப்ப போத கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு போ. அன்னாள் ஆராதித்த அதே கடவுளை தான் நாமும் ஆராதிக்கிறோம். அன்னாள் செய்த அதே வேத புத்தகத்தை தான் நாம் பின்பற்றுகின்றோம். அன்னாள் செய்த அதே பொருத்தனை நாம் செய்கின்றோமா? எங்கே எப்படியெல்லாம் பின்வாங்கி போனோம் என்பதை யோசனை செய்து பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கடவுளை அவனை அழைச்சா கூட்டிட்டு போங்க. அப்படியா? டேய் நீ நீட் எழுது, நீ டெட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் டார்ச்சர் பண்ணி நீ இதை செய் அதை செய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அவனுக்கு சொல்றீங்களே. ஆனா கடவுளுக்கு ஊழியத்துக்கு போனா அவனா போனா போயிட்டோம், கடவுள் அவனை கூப்பிட்டா போட்டோம். நான் என் பிள்ளை தூண்ட மாட்டேன். தேவன் தன் பிள்ளையை அழைக்க வேண்டும் என்று கூறாதே. உன் பிள்ளைக்கு எது படிக்க வேண்டும் என்று நீ கூறுவதில்லையா? கடவுள் கூறுகின்றார், நீ என் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்போ முதிர் வயதிலும் அவன் கைவிடாது இருப்பான். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இவ்வளோ படிச்சுட்டு ஊழியத்துக்கு போகணுமா? ஏன் இந்த வீண் செலவு? இது வீண் செலவல்ல, அது ஆராதனை. கடவுளுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் நிறைய படிக்க வச்சு ஊழியத்துக்கு அனுப்புகிறோம். 4வது குறிப்பு, பர்சனல். என்ன பர்சனல்? எனக்கு தகுதி இல்லை என்ற குற்ற உணர்வு. எரேமியா ஒரு சின்ன பையன், நான் எப்படிங்க சின்ன பையன், நான் போய் எப்படிங்க ஊழியம் செய்யறது? அனுபவமே கிடையாது. யாரும் பிறக்கும் போது அனுபவத்தோடு பிறக்கிறதில்ல. எலிசன் அனுபவத்தோட வந்தார். அவருக்கு இருந்த அனுபவம் என்னன்னாக்கா, உழவு மாட்டை போச்சு உழவு செய்வது தான் அவருக்கு அப்ப கிடைத்த அனுபவம். மோசே எல்லா கலைகளிலும் தேர்ந்தவன். அவர் சொல்ற, நான் திக்கு வாயங்க, வாய் சாதுரியம் கிடையாது. சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, 1 மணி நேரம் போட்டு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டாப்பிக்கை கொடுத்தீங்கன்னா வாய் சாதுரியம். எல்லார்ட்டையும் அந்த சாதுரியம் கிடையாது. கிதியோன்
நான் மிகவும் எளிமையானவன், வசதியற்ற குடும்பத்திலிருந்து வந்தவன், நான் எப்படிங்க போறது? ஆகவேதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை கர்த்தர் தேர்வு செய்தார். நாம் பலவீனமானவர்கள், கர்த்தர் நம்மை தேர்வு செய்தார். கர்த்தர் சொல்வது, என் பிரசனை உன்னோடு கூட இருக்கும், உன் படிப்பை மறந்துடு, நீ தேவனிடத்தில் படிக்க வேண்டும். மோசே மேய்ப்பன். முதல் 40 வருஷம் மோசே நினைத்த, நான் தான் எல்லாம். உண்மை அதுதான். அரண்மனையில் அழுதா போதும், உடனே 10 பேர் வந்துடுவாங்க. ஏன் அழுது? இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பிள்ளைங்க அழுதாங்க. ஏன் 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 அழுது? ஏன் அழுது? என்னாச்சு என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, அவளுக்கு இது வேணுமா, கொடுக்கல, அதெல்லாம் அழுகிறான். அப்படி மோசே எல்லாம் நான் தான். ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ். அடுத்த 40 வருஷம் எகிப்தினுடைய சர்வ கலைகளையும் கற்றது ஆடு மேய்ச்சிச்சு. இன்னைக்கு படிப்பறிவு இல்லாமல் படிக்காத இருந்தாக்கா டீச்சர் சொல்லுவாங்க, போய் ஆடு மேய்டா மாடு மேய்டான்னுவாங்க. இது போய் இப்போ மோசே போய் மாடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான். அடுத்த 40 வருஷம். அதுக்கு அடுத்த 40 வருஷம் நான் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கடவுள் தான். முதல் 40 வருஷம் நான் தான் எல்லாம். அடுத்த 40 வருஷம் நான் ஒன்றும் இல்லை, அடுத்த 40 வருஷம் கடவுள் தான் எல்லாம் என்று அறிந்து கொண்ட மோசே போல தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம். நீ கர்த்தரிடத்துல விவாதிக்காத, ஆண்டவரிடத்துல இல்லை என்று சொல்லாத, நோ ஆண்டவரே நான் இப்போ வரலன்னு சொல்லாத, எஸ் லார்ட் என்று சொல்லி கர்த்தரை பின்பற்று. இயேசு உன்னை அழைக்கின்றார். கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கிருபையும் உமது ஆலோசனையும் வழி நடத்துதலும் இம்மட்டுமா எங்களோட கூட தங்கி நின்று நீ அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின் சென்ற இந்த மக்களை எங்களுக்கு ஒரு பாடமாக வைத்திருக்கின்றேன். அவைகளை நாங்கள் கேட்டு விட்டு விடாமல் அவர்களைப் போல நாங்களும் வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். உமது கிருபையும் உமது ஆலோசனை வழி நடத்தல பாதுகாப்பு இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட இருக்கட்டும். துதி ஸ்தோத்திர கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்தில் நாம் அனைவரோடும் இன்று நிற்பதாக, ஆமென். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்து அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை தொடர்ந்து சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இனி தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸ் ஒளிபரப்பு செய்யப்படும். வரக்கூடிய 1ஆம் தேதி மாத பிறப்பு, ஆகவே காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 3வது ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனைகளும் ஜெபசந்தையோடு பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமூண்டாகவும் காணிக்கைக்காகவும் நாம் அனைவரும் 183ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 183. பூலோக செல்விக்கையும் பொன்னும் மினுக்கும் எனக்கு வேண்டாம், என் ஆவிக்காகும் நன்மை ஒன்றும் இங்கில்லை, யாவும் மாய்கையாம். பூலோக பொருளை நாடேன், நான் இயேசுவை சிநேகிப்பேன். Kayo
அவரே. என் ஆவியாவர் முன் பணியும் அவரின் மகிழ்ச்சியே. உலோக பொருளை நானே சுவை சிநேகிப்பேன். உயிர்த்த நிச்சயோடழியும் தசையின் அழகற்றுப் போம். நகரின் வேலைகளிலேயும் எல்லாம் மண்ணாக காண்கிறோம். பூலோக பொருளை நானே சுவை சிநேகிப்பேன். என் ஜீவனும் என் ஆவிக்காரன் அடைக்கலமும் அவரே. நான் என்றைக்கும் பிழைப்பதான ரட்சிப்பவராலே உண்டே. பூலோக பொருளை நானே சுவை சிநேகிப்பேன். சுவாமி உமக்கே இவாய் படைகிறேன். நிறைந்த காணிக்கையாயே கேட்டீரென்றறிவே. என் மகனே முன்னே ஜெயதா நீ கடனாய்த்தே. வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறீ. அப்பா நீராதாய் தயவாய் அங்கீகரிக்கவும். நான் அதையுள்ள வண்ணமாய் தந்தேன் அன்பாயிரும். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவராக உமக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கேட்ட வார்த்தைகள் நிமித்தமாக ஆண்டவராக உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மால் நாங்கள் அன்பு பெற்று ஆண்டவராக நீர் எங்களை ஆசிர்வதித்து அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எங்கள் வாழ்க்கையை நடத்த உதவி செய்தலும். அது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வத்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடும் தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாயும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி
பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்திரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தரலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழி படித்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தரலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எவ்வித நன்மையையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்துவங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அதே என்ற ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கு முடியகளே சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 387ஆம் ஞான பாடலின் முதல் கவியையும் 6ஆம் கவியையும் நாம் பாடுவோம். என்னாலும் கிறிஸ்தோர் எல்லாரும் தேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனாம் விண்ணாலும் ராஜனார் தன் மகிமை கொண்டு அங்கே தான் வந்தென்று தங்குவார்.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களை அனுதினமும் போஷித்து பராமரிக்கிற என்ற நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களுக்கு உணர்த்தின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அழைக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் ஒருவரும் உதாசீனப்படுத்தாமல் அழைக்கப்பட்ட அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டு சுவாமி, இந்த பூமியிலே அநேக இடங்களிலே ஊழியங்கள் தேவைப்படுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தாவே நீர் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை கர்த்தாவை ஏவி எழுப்பி அருள வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று எங்களிடத்திலே நாங்கள் கர்த்தாவே நீர் கேட்கிற போது ஆண்டவரே உடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறோம் கர்த்தாவே, உமக்கென்று எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே, உலகமெங்கும் போய் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்தலும் எங்களோடு நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், ஆமென். பராமரித்து